ஓம் ஸ்ரீ சாய்ராம். பிப்ரவரி 6, 2026. சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். நீங்கள் களைத்து போய் பலகீனமாக ஆகிவிடும் ஒரு நேரம் வரலாம். அப்போது பகவானே, விஷயங்கள் எனது திறனை மீறி போய்விட்டன. இதற்கு மேலும் முயற்சி செய்வது எனக்கு பெரும் பாரமாக தோன்றுகிறது. எனக்கு சக்தி அளியுங்கள் சுவாமி என பிரார்த்தனை செய்யுங்கள். ஆரம்பத்தில் மாணவர்கள் தேர்வு எழுதும் போது சற்று விலகி நின்று பார்வையிடும் ஆசிரியரைப் போல ஒருவர் முயற்சிப்பதை கண்காணித்துக் கொண்டு இறைவனும் சற்று தொலைவில் நிற்பான். பின்னர் ஒருவர் புலன் இன்பங்களின் மீதுள்ள பற்றை விட்டுவிட்டு நற்செயல்களையும் தன்னலமற்ற சேவையையும் மேற்கொள்ளும் போது இறைவன் மெல்ல மெல்ல அருகாமையில் வருவான். சூரிய பகவானைப் போல மூடியிருக்கும் கதவிற்கு வெளியில் காத்திருப்பான். தன்னுடைய எஜமானரின் விருப்பங்களை அறிந்து கொண்டு தான் இருப்பதை அறிவிக்காமலோ கதவை ஓங்கி தட்டாமலோ வெளியில் வெறுமனே காத்திருக்கும் வேலைக்காரனைப் போல இறைவனும் கூட காத்திருப்பான். எஜமானர் சற்று கதவை திறந்தவுடனேயே சூரியன் விரைவாக உட்புகுந்து அங்குள்ள இருட்டை விரட்டி அடித்து விடுகிறான். அதை போலவே இறைவனது உதவியை நாடும் போது அவனும் தனது இரு கரங்களையும் நீட்டி உதவுவதற்கு உடனே பிரத்யட்சமாகி விடுகிறான். எனவே உங்களுக்கு தேவையானதெல்லாம் பிரார்த்திப்பதற்கான விவேகமும் அவனை நினைவு கூறுவதற்கான ஞானமும் மட்டுமே. பிரேமவாகினி அத்தியாயம் 11. நல்லொழுக்கமான வாழ்க்கையை நடத்தி கடமைகளை செவ்வனே நிறைவேற்றுவதன் மூலம் உங்கள் இதயத்தின் களங்கங்களை நீக்க வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.